திண்டுக்கல் அடுத்த கொடைரோடு அப்படிங்கிற பகுதியில் 40 அடி உயர பாலத்திலிருந்து கீழே விழுந்த தம்பதி உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றின முழு விவரங்களையும் அறிவோம். எமது செய்தியாளர் கனிராஜ் இணைகிறார். கனிராஜ், வணக்கம். இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது? இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்தவர் விவசாயி கருப்பையா, இவரது மனைவி பாப்பாத்தி. இவங்க இருவரும் இன்று மதுரை சென்று விட்டு அங்கிருந்து இவர்களுடைய டூவீலரில் ஆத்தூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கொடரோடு அருகே டோல்கேட் அருகே வந்து கொண்டிருந்த போது தளி அப்படின்ற இடத்துல ஒரு மேம்பாலம் இருக்கு, 4 வழிச்சாலையில. அந்த மேம்பாலத்திட்ட வரும்போது தடுப்புல மோதி அவங்க வீட்டுக்காரர், அதாவது கருப்பையா தள்ளி அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்தார். சுமார் 40 அடி பாலத்துக்கு கீழே விழுந்து இறந்துறாரு. அந்தம்மா தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அந்த 4 வழிச்சாலை அந்த பாலத்து மேலேயே அவங்களும் சம்பவ இடத்துல இறந்துறாங்க. இது குறித்து அம்மையநாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விபத்தானது இவங்க டூவீலர்ல, அதாவது பைக்ல வந்துட்டு போது தடுப்புல மோதி இவங்களா அந்த 40 அடி பள்ளத்துல கருப்பையா கீழே விழுந்து இறந்தாரா, அல்லது வேறு ஏதாவது அடையாளம் தெரியாத வாகனம் அவர்கள் மீது மோதி விட்டு நிற்காம சென்று விட்டு அந்த விபத்துல அவர் தூக்கி வீசப்பட்டு பாலத்துக்கு கீழே விழுந்து இறந்தாரா அப்படின்ற கோணத்துல அம்மையநாயக்கனூர் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி கனிராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.